ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் மேம்பாலம் அருகே 35 வயதான பெண்ணின் தலையில் கல்லை போட்டு மர்ம நபர்கள் படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல் அழுகிய நிலைமையில் மீட்கப்பட்ட நிலையில் எப்போது கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். போலீசார் இது தொடர்பான விசாரணையை தொடங்கி இருக்கும் நிலையில் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? முழு விவரம். ஈரோடு ரங்கம்பாளையம் இணைப்பு சாலை அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரோடு தாலுகா போலீசாருக்கு இன்று அதிகாலையில் தகவல் கிடைத்திருக்கிறது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகிறார்கள். போலீசாரினுடைய முதல்கட்ட விசாரணையில் இளம்பெண் முழுவதும் நிர்வாணமாக தலையில் கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதும், நேற்று முன்தினம் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த வழியாக சென்ற நபர் ஒருவர் இளம்பெண் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக முதலில் அறிந்து அது முதலுதவி அளிக்க சென்று அவர் நேரில் பார்த்தபோது அவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு கிடப்பது தெரிய வந்திருக்கிறது. பொதுமக்களில் ஒருவர் அளித்த தகவலின் பேரில் தான் போலீசார் அங்கு சென்று விசாரித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகாமையில் கிடந்த பல்வேறு தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கைப்பற்றப்பட்ட சடலம் ஈரோடு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானாரா, தலையில் கல்லை போட்டு கொலை செய்தவர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து மாவட்ட காவல்துறை விசாரித்து வருகிறது. தற்போது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் இந்த ரங்கம்பாளையம் இணைப்பு சாலையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.